இன்றைக்கான வீடியோவில் நம்ம விஷ்ணு 2வது அடுத்த கூர்ம அவதாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கதை எங்கே ஆரம்பிக்கிறதுனா, இந்திரர் அவருடைய ஐராவதத்தை சுற்றின்னு வரும்போது துர்வாச முனிவரை பார்க்கிறார். துர்வாச முனிவர் இந்திரருக்காக ஒரு அழகான லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய ஒரு மாலையை இந்திரனுக்கு கொடுக்குறார். இந்திரன் கேர்லெஸ்ஸாக அவருடைய ஐராவதத்தின் தலை மேலே வைக்கிறாரு. அந்த ஐராவதத்துக்கு அந்த பூவோடைய ஸ்மெல் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிறதுனால தலையாட்டி இந்த மாலை கீழே விழுந்து அதை தெரியாத்தனமாக மெதிக்கிறது. இது பார்த்தோன்னே துர்வாச முனிவருக்கு எப்போவுமே கோபம் வரும். ரொம்ப அன்கண்ட்ரோலபிளான ஆங்கர் வந்துடும் எதனா தப்பு நடந்ததுன்னா. இதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய இன்சல்ட் ஆகி போச்சு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இந்திரர்களும் மற்ற தேவர்களுக்கும் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து, பலம், க்ளோரி, ப்ராஸ்பரிட்டி எல்லாமே ஒழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சிடுறாரு. இந்த சாபத்தினால அவளுடைய எல்லா பலம் எல்லாமே இழந்துடுறா. இதை கேட்ட உடனே அசுரர்களுடைய காது இந்த விஷயம் படும்போது இதுதான் சரியான சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவள் எல்லாரும் போய் தேவர்களோட சண்டை போட்டு ஸ்வர்க்கத்தை அவள் கேப்சர் பண்ணிவிட்டு இவள் எல்லாரையும் ஸ்வர்க்கத்துலேருந்து துரத்தி விட்டுடுறா. இப்போ இவளுக்கு எங்கே போகிறதுனே தெரியாமல் அவள் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கா. அசுரர்களுடைய கிங்கான பலியும் ரொம்ப கடுமையாக போரிட்டு அந்த ஸ்வர்க்கத்தை விட்டு இவளை வெளியேந்தினதுனால இவள் எங்கே போகிறதுனே தெரியாமல் விஷ்ணுக்கிட்ட ஹெல்ப் கேட்குறா. அப்போ விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, இந்த சுச்சுவேஷனை நீங்கள் ஓவர் கம் பண்ணி உங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாம் திருப்பி அசுரர்களை வெல்லறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நீங்கள் திருப்பார்கடலில் எல்லா புல் பூண்டுகள் மூலிகைகள் நிறைந்த மாயமலையை நீங்கள் கடையும் போது தான் அமிர்தம் வெளில வரும். அமிர்தம் வரும்போது உங்களுக்கு சாகாவரம் வரும்போது இவளை ஈஸியாக நீங்கள் டிஃபீட் பண்ணி உங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாம் மீட்டுக்கலான்னு சொல்கிறார். அப்போ இந்திரர் கேட்குறார், இது ரொம்ப பெரிய கடினமான ஒரு டாஸ்க் ஆச்சே, நாங்கள் இப்போ ரொம்ப பலகீனமாக இருக்கோம், நாங்கள் எப்படி இதை பண்ணுறதுன்னு கேட்கும்போது விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, எதையும் நீங்கள் பற்றி யோசிக்காமல் அசுரர்களோட இப்போதைக்கு ஒன்றா சேர்ந்து நீங்கள் அமிர்தத்தை எடுக்கிறதா சொல்லி அமிர்தத்துக்கு நீங்கள் 2 பேர் அசுரர்களும் தேவர்களும் ஒன்றா இணைந்து வேலை செய்து அவளுக்கு அப்புறம் அமிர்தத்துடைய பங்கை கொடுக்குறோன்னு சொல்லி வச்சுக்கோங்கோ, நீங்கள் அவளுடைய ஹெல்ப் கேட்டுக்கோங்கன்னு சொல்கிறார். அதோட ஒரு எச்சரிக்கையும் என்ன கொடுக்குறாருன்னா, நீங்கள் கடையும் போது எந்த பொருள் உங்களுக்கு கடல்லேருந்து அந்த திருப்பார்கடல்லேருந்து வெளில வந்தாலும் அதை பற்றி நீங்கள் கண்டுக்காமல் எதாலையும் நீங்கள் மயங்காமல் நீங்கள் அமிர்தத்தை பெறதில் மட்டுமே ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க சொல்லி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்து விஷ்ணு அவள் எல்லாரையும் தேவர்கள் எல்லாரையும் அனுப்பி வைக்கிறார். இந்திரரும் விஷ்ணு சொன்னபடியே அசுரர்களோட ஒரு ட்ரீட்டி வச்சு நம்ம இந்த அமிர்தத்தை எடுக்கலான்னு சொல்லும்போது அசுரர்களுடைய அரசனான பலி கிட்ட போய் சமாதானம் பேசுகிறார். பலியும் இதற்கு ஒத்துண்டு எங்களுடைய பங்கை நீங்கள் கண்டிப்பாக தந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையில் எல்லாருமே இறங்குறா. அப்போ எல்லா மந்திரமலை எடுத்துன்னு திருப்பார்கடலில் வைத்து கடைய ஆரம்பிக்கிறா. கடையறதுக்கு கீழே விழுந்துட்டே இருக்கும் இல்லையா மலை, அது ஒரு நல்ல பெரிய மாயமலை, கீழே கடல் எப்படி பேலன்ஸ் ஆகும். அதனால விஷ்ணு இதுக்கு பேலன்ஸ் கொண்டு வரதுக்காக கூர்ம அவதாரம் எடுக்கிறார். கூர்ம அவதாரம் என்ன வடிவம்னா, ஒரு டார்டாய்ஸோடைய வடிவம். சில இதில் பாதி உடல் விஷ்ணுவோட உடலாகவும் மீதி ஒரு டார்டாய்ஸோட பாடியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். சில இதில் ஃபுல்லாகவே அவர் டார்டாய்ஸாக மாறுற மாதிரியும் டெபிக்ட் பண்ணியிருக்கு. இவர் திருப்பாற்கடலுக்குள்ளே போய் அந்த மலையை ஏந்தி அந்த டார்டாய்ஸோடைய ஷெல்லில் இருக்கும் இல்லையா, அவர் அவதாரம் எடுக்கும் போது அந்த ஷெல்லில் மலையை ஏந்தி ஒரு பேலன்ஸை கொண்டு வர்றார். பேலன்ஸ் கொண்டு வரும்போது அந்த கடையிறது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு பேலன்ஸ் கொண்டு வர்றார். அப்போ தான் இந்த அவதாரமுடைய ஒரு ஆழ்மையான கருத்து என்னன்னா, வாழ்க்கையோடைய பேலன்ஸை கொண்டு வரதுக்காகவும் காஸ்மிக் டிவினிட்டியோட பேலன்ஸை கொண்டு வரதுக்காகவும் விஷ்ணு இந்த அவதாரம் எடுத்திருக்கார். இந்த வேலைகள்லாம் நடந்துருக்கும் போது விஷ்ணு சொன்ன மாதிரியே திருப்பாற்கடல்லேருந்து நிறைய பொருட்கள் வருது. மேலும் விஷம் அதிகமாக வெளில வந்துருக்கு. இதனால அசுரர்களாலையும் தேவர்களாலையும் பார்வை பார்க்க முடியல. சரியா பலத்தை எல்லாரும் இழந்துடுறா. ரொம்ப அன்கான்ஷியஸாக ஆகுது. அவளால் எந்த வேலையுமே பார்க்க முடியல. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, சிவன் அந்த காட்சிக்கு அந்த விஷயத்தை எல்லாரையும் அவரே எடுத்துக்கிறார். இதனால தான் அவர் ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி டெபிக்ட் பண்ணப்படுறது. அப்புறம் இந்த விஷயமெல்லாம் கக்கி மீண்டும் நிறைய இது தேவர்கள் அது எதுக்குமே அட்ராக்ட் ஆகாமல் ஃபோக்கஸ்டாக நல்லா கடைந்து கடைசியில் அந்த அமிர்தம் ஒரு உருவம் தோன்றி அந்த அமிர்தத்தை எடுத்துன்னு வருது.
அந்த அமிர்தம் வந்து அசுரர்களை வந்து என்ன பண்ணுறான்னா பிடுங்கிட்டு போயிடுறா. அவள் வந்து தேவர்களுக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியல, என்ன இவள் இப்படி பிடுங்கின்னு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவள் வந்து ரொம்ப பயத்திலே இருந்துருக்கா. அசுரர்கள் எல்லாம் வந்து வாழ்க்கை தான் வேணும், எனக்கு தான் முதல்ல வேணும், எனக்கு தான் முதல்ல வேணும், உங்களுக்குலாம் அமிர்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி அமிர்தத்தினால அவளுக்குள்ளேயே ஒரு சண்டை வந்துட்டுருக்கிறது. அப்போ தான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து யாருமே இந்த மாதிரி சண்டை போட்டக்கூடாது, என் பேச்சை கேட்டு அவள் பிடுங்கின்னு போயும் தேவர்கள் அசுரர்களோட சண்டை போடாததுனால நான் உங்களுக்கு அந்த அமிர்தத்தை வந்து வாங்கி தரேன் அப்படின்னும் போது விஷ்ணு அப்போ தான் மோகினி அவதாரம் எடுக்கிறார். அழகான அப்படியே அழகாலே அந்த மாய அழகில் எல்லா அசுரர்களையும் வந்து மயக்கி அந்த அமிர்தத்தை வந்து நீயே பரிமாறு அப்படின்னு அசுரர் வந்து மோகினி அவதாரமான விஷ்ணு கிட்ட கொடுக்குறா. அப்புறம் மோகினி அவதாரமான விஷ்ணு வந்து என்ன கேட்குறேன்னா, நான் பண்ணுறது வந்து நீங்கள் யாருமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ப்ராமிஸை வாங்கிட்டு அந்த அமிர்தத்தை ஃபுல்லாக எல்லா தேவர்களுக்கு மட்டும் கொடுத்து கரெக்டாக கடைசி தேவரோட அந்த அமிர்தம் வந்து முடிஞ்சிடுறது. இந்த காட்சியை பார்த்தோன்னே அசுரர்களுக்கெல்லாம் அப்படியே கோவம் பொங்கி எழுறது. நாங்கள் எங்களுக்குள்ளே பரிமாற சொன்னால் நீ என்ன தேவர்கள்கிட்ட போய் பரிமாறிண்டுக்க, அமிர்தமும் காலி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரொம்ப கோபம் வருது. அப்போ தான் மோகினி வந்து திருப்பி விஷ்ணுவாக வந்து உருமாறுறார். அப்போ இதை பார்த்தோன்னே எங்கள் எல்லாரையும் ஏமாற்றி விட்டாங்கன்னு சொல்லி போருக்கு மறுபடியும் வந்து கட்டளை இடும்போது இந்திரரும் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து அசுரர்களோட திருப்பி போரிட்டு தேவர்கள் எல்லாரும் அமிர்தத்தை உண்டதுனால அவள் இம்மார்டாலிட்டி பெற்று அசுரர்களை வந்து அழிச்சிடுறா. இதுதான் வந்து கூர்ம அவதாரத்தின் கதை. எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகார் மிக்குள்ள பிள்ளைகளும் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் காது கலமுடைய பவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மலரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவாவென்றாராய்ந்து அருளேலோரெம்பாவாய் கேள்வார் நம்பெள்ளென்று ஆண்டாள் திருவடிகளே சரணம்.